தவிர்ப்பது உலகம் அறியாத புதுமை. வருகின்ற பொழுது காலகண்டையர் என்று சொல்லக்கூடிய அந்த 48 கோடி திரவியங்களை கொடுத்து என் மனைவியை விலையாக அடிமையாக அழைத்துச் சென்றது அல்லாமல் மகனையும் சூதாக அழைத்துச் சென்று விட்டார். என் மனைவி என்னை விட்டு பிரிகின்ற பொழுது நாதா, தங்கள் விட்டு பிரிகின்ற நேரத்திலே எனக்கு ஒரே ஒரு ஆசை என்றார். என்ன தேவி என்று உரைத்தேன். மன்னா, நாம் இருவரும் அந்த புறத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நமது உறவை, நமது நட்பை எவனால் கூட பிரிக்க முடியாது என்று சொல்லுவீர்களே நாதா, விதி விட்டு வழியை பார்த்தீர்களா? அந்த மரத்தை விட்டு இந்த நிழல் பெறுகிறது, அந்த நகத்தை விட்டு இந்த சதை பெறுகிறது, அந்த உடலை விட்டு இந்த உயிர் பெறுகிறதே பெறுகிறதே பெறுகிறதே. மண்டலத்தை ஆண்ட மன்னா, அந்த மாலையிட்ட கரத்தை ஒருமுறை நீட்டுங்கள், அதில் அன்பாக ஒரு முத்தம் கொடுத்து விட்டு நான் இங்கிருந்து செல்லுகிறேன் என்று சொல்ல, மாலையிட்ட கரத்தை நீட்ட அதில் அன்பாக ஒரு முத்தம், ஆசையாக ஒரு முத்தம், இன்பமாக ஒரு முத்தம், இறுதியாக ஒரு முத்தம் கொடுத்து விட்டு மண்டலத்தை ஆண்ட மன்னா மகாராஜா போய் வருகிறேன் போய் வருகிறேன் போய் வருகிறேன் என்று சொல்லி சென்றாலே
இந்த தரையில் வாழ்வினோடி என் கண்ணே என் கண்ணே என் கண்ணே கண்ணே உன்னை மாலையிட்ட நாள் முதலாய் நான் உன்னை பிரிந்ததில்லை, நீ என்னை பிரிந்ததில்லை. நமக்கு இந்த விதி வரும் என்று இந்த பாவி நான் அறிந்தேனோ இல்லையே இல்லையே இல்லையே. மாலையிட்ட நாள் முதலாய் அடி அடி நீ என்னை பிரிந்ததில்லை, நான் நேர்மையும் குலைந்ததில்லை. இல்லை இல்லவே அடி நமக்கு எந்த நிலை வருமா என்று, அடி நமக்கு எந்த நிலை வருமா என்று இந்த பாவி நான் அறிந்தேனோ. இல்லை இல்லை இல்லவே இல்லை இல்லை எனக்கு எந்த பிரி வந்தது, எனக்கு எந்த பிரி வந்தது, இறைவா 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 எனக்கு வந்தது, இறைவா 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 எனக்கு எந்த விதி வந்தது. மனைவி மைந்தனை பிரிந்து தன்னம் தனியாக நிற்கின்றேன்.
கொண்டையில் பூச்சோடிகன் கோலையில் மையெழுதி அண்டையில் வைத்து உன்னை மனமுடித்த நாள் முதலாய் என்னை நீ பிரிந்ததில்லை, உன்னை நான் பிரிந்ததில்லை. அல்லும் பகலும் 60 நாழிகையும் தாய்க்கு தாயாக தாரத்திற்கு தாரமாக என் உடலிருந்து பணிவிடை செய்தாலே அன்பு மனைவி. உன்னை மறக்க முடியுமா? பாலூட்டி சீராட்டி பழமுத்தும் சுளை சுளையாக தந்து வளர்த்த பாலகனை மறப்பினவன் மறக்கத்தான் முடியுமா? அத்தனையும் மறப்பதென்றால் காற்று வீசாமல் இருக்க வேண்டும், கடல் தனது அலையை நிறுத்த வேண்டும். இத்தனையும் நடந்துவிட்டால் எளிதில் உன்னை மறந்திடுவேன். என்ன செய்வேன் கண்ணே? மாதுசிரோன் மணியே, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? மாதுசிரோன் மணியே, நான் ஏது செய்வேன் தனியே? தீது செய்தேனோ பாவி, தீது செய்தேனோ காலகண்டம் பெற்ற 48 கோடி திரவியத்தை கடினச்சத்தரகரிடம் ஒப்படைத்து அதற்கோ அண்டவர் இந்த பொருளை கொண்டு நான் சாட்டுதல் செய்ய வேண்டுமென்றால் தரகு சம்பளமாக 16,000 பொன் தேவை என்று உரைத்தார். மகர்ஷி,
ஐயனே, மீதம் இருந்தால் தருகிறேன் என்றேன். மனைவி மைந்தனை விற்றுவிட்டு மீதம் யாதொன்றும் இல்லையே என்று வைத்தேன். வேறு யாதொன்றும் இல்லையா? யாதொன்றும் இல்லையா? இந்த பாழும் சரிகரம் எதற்கடா? அதை விற்று உன் கூலியை கொடடா என்று சொல்ல சுவாமி மறந்து விட்டேன் என்று இந்த பாவி இந்த பாழும் சரிகரத்தை அந்த காசிமா நகர்வன வீதிகளிலே தெரு தெருவாக விலைகள் கூறினார். தெரு தெருவாக விலைகள் கூறினார். காசிமா நகர் உள்ள 4448 வீதிகளிலே 4447 வீதிகளிலும் விலைகள் கூறியும் இதுவரை என்னை யாரும் வாங்கவில்லையே. அதோ தெரிகிறது பஞ்சமர்கள் வாழ்கின்ற வீதி. அந்த ஒரு வீதி தான் இறைவா, அங்காவது யாராவது ஒருவர் பஞ்சமர் வீதியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவா, ஐயா பஞ்சமராஜ் என்ன பஞ்சமர் வீதியிலே சென்று விலைகள் கூறுகின்ற பொழுது வீரபாதி என்று சொல்லக்கூடிய எஜமானர் ஒருவர் 16,000 பொன் கொடுத்து விலை கொடுத்து வாங்கிக் கொண்டார். அண்ணவரிடம் பொன்னை கிடைத்தவரிடம் சாட்டுதல் செய்துவிட்டு என்னை அடிமை கொண்ட எஜமான் வீரபாகுவிடம் படாத கஷ்டங்களை அனுபவித்தேன். கன்று உரிக்க சொன்னார், மதுகுடம் சுமக்க சொன்னான், கால்களை பிடிக்க சொன்னான். கால்களை பிடிக்கின்ற பொழுது கால்களை வலிக்கின்றது என்று எட்டி உதைத்து கீழே தள்ளினார். ஐயா, காலால் அடிக்காதீர்கள் ஐயா, தடி கம்போல் என்னை அடியுங்கள் என்று சொன்னதற்கு, அடிமை நீ இங்கு இருக்க ஆகாது, காசி ஈசானிதனில் எனக்கு சொந்தமான மயானம் ஒன்று இருக்கின்றது, அங்கு சென்று கார்பணம் உணத்துண்டு வாக்கரிசி பெற்றுக்கொண்டு உடன்களை தகனிக்க வேண்டியது உன் கடமை. கார்பணம் உணத்துண்டு எனக்கு சேர வேண்டியது, வாக்கரிசி நீ உணவாக்கொள் என்று சொன்னதால் என் எஜமானிட்ட கட்டளைப்படி போகிறேன் போகிறேன் மரியாதைக்கும் உரிய கிராமவாசிகளுக்கு எனது அன்பு சகோதரி, எனக்கு இந்த பொன்னரங்க மேடையிலே வாய்ப்பளித்த லதா அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும், மற்றும் ஒரு மனிதன் உயிர் வாழ எப்படி காற்று அவசியமோ அதுபோல் ஒரு நாடகம் சிறக்க ஒளி ஒளி மிகவும் சிறப்பு. அடுத்து என் அன்பு சகோதரர் மதி, பிளவேந்திரன் ஆல்ரவுண்டர், ஸ்டாலின் தாளம், மிருதங்க சக்கரவர்த்தி வீரமணி, இவர்கள் அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தினால் தான் என்னால் பாட முடிந்தது, நடிக்க முடிந்தது. இவர்கள் அனைவரது பொற்பாத கமலங்களிலே வணங்கி என்னை ஆசீர்வதிக்குமாய் வேண்டி மேல் மேலும் நான் வளர அருள்பாலிக்க வேண்டும், ஆசி வழங்க வேண்டும் என்று கூறி நன்றி கலந்த வணக்கத்தை கூறி அடுத்த காட்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.